இந்த 2025ல ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கீங்களா? வாங்க இந்தியாலேயே எந்த ஸ்டாக் புக்கர் பெஸ்ட் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த ஸ்டாக் புரோக்கர் அதிகமா ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் கம்ப்ளைண்ட் டு ஆக்டிவ் கிளைண்ட் ரேஷியோ யார்கிட்ட குறைவா இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு 5 ஸ்டாக் புரோக்கரை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல யாரு பெஸ்ட்ங்கிறத வாங்க பார்க்கலாம். ஐசிஐசிஐ டைரக்ட், ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, ஜெரோதா இந்த 5 ஸ்டாக் புரோக்கருடைய புரோக்கரேஜ் சார்ஜஸ் என்ன, அதர் ஹிடன் சார்ஜஸ்லாம் என்னென்ன, அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன, இதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரோக்கரேஜ் சார்ஜஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம போடுற ஒரு ஆர்டருக்கும் புரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்கும். இப்ப இந்த 5 ஸ்டாக் புரோக்கர்ல யார்கிட்ட எவ்வளவு புரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். க்ரோல டெலிவரிக்கு ₹20 ஆர் 0.01 விச்எவர் ஸ்லோயர் அப்படிங்கிற புரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்கும். ஏஞ்சல் ஒன்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் 30 நாளைக்கு உங்களுக்கு எந்தவித புரோக்கரேஜ் சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறமா ₹20 ஆர் 0.1% whichever is lower அப்படிங்கிற brokerage charges இருக்கும். இதே அப்ஸ்டாக்ஸ்ல ₹20 ஆர் 0.05% whichever is lower அப்படிங்கிற brokerage charges இருக்கும். ஐசிஐசிஐ டைரக்ட்ல 0.55% irrespective of turnover இருக்கும். ஆனா டெலிவரிக்கு ஜீரோதால எந்த விதமான brokerage சார்ஜஸும் கிடையாது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல டெலிவரி ட்ரேட் அதிகமா பண்ணுவீங்க அப்படின்னா ஜீரோதா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சரி வாங்க நம்ம இன்ட்ராடே brokerage-ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ரோல இன்ட்ராடேக்கு ₹20 ஆர் 0.01 whichever is lower நீங்க டெலிவரிக்கு பார்த்த அதே brokerage சார்ஜஸ் தான். ஜீரோதால இன்ட்ராடேக்கு ₹20 ஆர் 0.03% whichever is lower சார்ஜஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஒன்ல இன்ட்ராடேக்கு ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு எந்த விதமான brokerage சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறமா ₹20 ஆர் 0.03% whichever is lower அப்படிங்கிற சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. அடுத்த அப்ஸ்டாக்ஸ்ல ₹20 ஆர் 0.05% whichever is lower அப்படிங்கிற சார்ஜஸ் இன்ட்ராடேக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே பர் எக்ஸிக்யூட்டட் ஆர்டருக்கு தான் கணக்காகும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு க்ரோல ₹20 சார்ஜ் பண்றாங்க. ஜெரோதாலையும் சேம் அதே ₹20 சார்ஜ் பண்றாங்க. ஏஞ்சல் ஒன்ல நம்ம முன்ன பார்த்த கான்செப்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா ₹20 வந்து பர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்றாங்க. அப்ஸ்டாக்ஸ்க்கும் பர் ஆர்டருக்கு ₹20 தான் சார்ஜ் பண்றாங்க. ஐசிஐசிஐ டைரக்டுக்கு ஃபிளாட் ₹95 பர் கான்ட்ராக்ட் லாட் அண்ட் ₹50 பர் லாட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த 5 ஸ்டாக் புரோக்கருடைய புரோக்கரேஜ் கால்குலேட்டர்லயே டெலிவரிக்கும் இன்ட்ராடேக்கும் எவ்வளவு சார்ஜஸ் ஆகுது அப்படிங்கறத கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் 100 குவான்டிட்டி வாங்குறேன், ₹200 வாங்குறேன் அண்ட் அதை ₹220 சேல் பண்ண போறேன். ஸோ இதே பிரைஸ் அண்ட் குவான்டிட்டியை தான் நான் 5 புரோக்கரேஜ் கால்குலேட்டர்லையும் போட்டு செக் பண்ணி பார்க்க போறேன். இந்த டர்ன் ஓவருக்கு சார்ஜஸ் பாருங்க ₹93.72 இருக்கு. நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ₹1906 அண்ட் சம்திங் இருக்கு. ஸோ இதே நம்ம ஜீரோதாலையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜீரோதால பாருங்க டோட்டல் டாக்ஸ் அண்ட் சார்ஜஸ் ₹46.57 இருக்கு. இதோட நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ஜஸ் பாருங்க ₹1953 இருக்கு. ஸோ நம்ம க்ரோல பார்த்தது வெறும் ₹1906 தான் இருக்கு. ஸோ க்ரோ கம்பேர் பண்ணும்போது ஜீரோதால நம்மளோட ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அப்ஸ்டாக்ஸ்ல பாருங்க இவங்களோட டோட்டல் டாக்ஸ் அண்ட் சார்ஜஸ் ₹115.79 இருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ₹1884 இருக்கு. ஸோ ஜெரோதாவை கம்பேர் பண்ணும்போது அப்ஸ்டாக்ஸ்ல சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இப்போ டெலிவரி அண்ட் இன்ட்ராடேல யார் சார்ஜஸ் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கறத டிஸ்பிளேலயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதர் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இந்த 5 ஸ்டாக் புரோக்கர்ஸுமே அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எந்த விதமான சார்ஜஸும் வாங்குறது இல்ல. ஸோ நீங்க ஃப்ரீயாவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆனுவல் மெயின்டெனிங் சார்ஜஸ்ல க்ரோ வந்து எந்த விதமான சார்ஜஸும் வாங்குறது இல்ல. ஜெரோதால 300+ GST சார்ஜஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஒன்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு எந்த விதமான ஆனுவல் மெயின்டெனிங் சார்ஜஸும் கிடையாது. அப்ஸ்டாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் இயருக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறமா 150+ GST அவங்க சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ டைரக்ட்ல ₹300 சார்ஜ் பண்றாங்க. நீங்க எந்த ஸ்டாக் புரோக்கர்ட்ட வேணாலும் ஏஎம்சிஏ இல்லாத ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அது வந்து பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட். அதை பத்தின ஒரு டீடைல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து டிபி சார்ஜஸ். நீங்க ஹோல்டிங்ல இருக்க ஸ்டாக்கை செல் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ வாங்க யார் எவ்வளவு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ க்ரோல ₹13.5+ GST சார்ஜ் பண்றாங்க. தென் ஜெரோதால ₹13+ GST சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஒன்ல ₹20+ GST சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அப்ஸ்டாக்ஸ்ல ₹18.5+ GST சார்ஜ் பண்றாங்க. ஐசிஐசிஐ டைரக்ட்ல ₹20+ GST சார்ஜ் பண்றாங்க. ஸோ
ஸோ அடுத்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். நீங்க எடுத்த பொசிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தான் இந்த சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ்ல க்ரோல 50 பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்றாங்க. தென் ஜெரோதால 50 பிளஸ் ஜிஎஸ்டி, ஏஞ்சல் ஒன்ல 20 பிளஸ் ஜிஎஸ்டி, அப்ஸ்டாக்ஸ்ல 50 பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ புரோக்கரேஜ் சார்ஜஸ் மட்டும் இல்லாம அதர் சார்ஜஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க அவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்ததுல அவங்களோட அதர் சார்ஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் வெளிப்படையாகவும் கொடுத்தது ஜெரோதா தான். ஸோ சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லா புரோக்கர்ஸுமே எம்டிஎஃப், ஐபிஓ, இபிஎஃப், பாண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா சர்வீசஸும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பே இன் பண்றதுக்கு யூபிஐ மெத்தட் யூஸ் பண்ணி பே இன் பண்ணீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் பிடிக்கிறது இல்லை. ஸோ நீங்க யூபிஐ வழியா மட்டும் பே இன் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது மெத்தட்ல பே இன் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜஸ் ஆகலாம். ஸோ இவ்வளோ செக் பண்ணி பார்த்ததுல கன்க்ளூஷனா நீங்க யார்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஜெரோதாவை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் ஏன் உங்களுக்கு ஜெரோதாவை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்தியாவிலேயே ஸ்டாக் மார்க்கெட்ல புரோக்கரேஜ்ல மிகப்பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வந்தது ஜெரோதா தான். ஜெரோதாவை பார்த்துதான் மத்தவங்க எல்லாம் அதே புரோக்கரேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 5 ஸ்டாக் புரோக்கர்ல ஃபுல் டைம் புரோக்கரான ஐசிஐசிஐ டைரக்ட் தவிர ஜெரோதா மட்டும்தான் பிரான்ச்சஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்டயும் எந்த விதமான பிரான்ச்சஸும் கிடையாது. நீங்க அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களை எங்க போய் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த டாப் 5 புரோக்கர்ல ஜெரோதா தவிர மற்ற எல்லாருடைய ஆட்ஸையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஜெரோதா ஆட்ஸுக்குன்னு எந்த விதமான செலவுகளையும் பண்றது இல்லை. அவங்க அதுக்கு பதிலா மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்றாங்க. ஜெரோதா ரெயின் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கிளைமேட் சேஞ்சஸை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய சாஃப்ட்வேரை கொண்டு வரதுக்காகவும் அந்த கம்பெனியை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து தான் நிறைய பயனுள்ள இன்னோவேட்டிவான சாஃப்ட்வேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரீக்கு, சென்சிபிள், ஸ்மால் கீஸ், டிஜோரி இந்த மாதிரி பலவிதமான சாஃப்ட்வேர் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய கைட் பிளாட்ஃபார்ம்லயும் நிறைய அப்டேட்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நட்ஜு, ஜிடிடி இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். இவ்வளவு பெனிஃபிட் இருக்க ஜெரோதால உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய தமிழ்நாடு பார்ட்னருடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் நீங்க தமிழ்நாட்டிலையும் வாங்கிக்கலாம். இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ ஜெரோதால இப்ப அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ உடனே போய் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க. இருங்க ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க கத்துக்கிறதுக்கு 3 லெவல் ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல் ப்ரோக்ராமும் இருக்கு. டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அதோட டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ உங்களோட வளமான எதிர்காலத்துக்கு புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.